بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع. ரைட், முதல் விஷயம் அல் இல்திஃபாத். இல்திஃபாத்னா என்னது? திரும்புதல். தொழுகையில் நீங்கள் நிற்கும் போது கவனிங்க. அதுக்காக நம்ம அடுத்தால கவனிக்கிறதில்ல. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இஷா வரைக்கும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய தொழுகைகளில் நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய சில தவறுகள் இருக்கிறது. அது நம்ம வேண்டும்னே செய்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம வழமையாக்கி கொண்டதனால் அதை நம்ம என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை நம்ம செய்யணும்னு செய்கிறதில்ல, ஆனால் செஞ்சு பழகிட்டதுனால அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தவறு தொழுகையில் திரும்பி பார்த்தல். திரும்பி பார்த்தல்ங்கிறது பல வகைப்படுகிறது. பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கீழே ஏதாவது ஒரு செல்ஃபோன் வச்சா அது என்ன மாடல் அப்படின்னு தொழுதுகிட்டே கணக்கு போடுறது. புதுசாக வாங்கியிருப்பாரா பழசாக வாங்கியிருப்பாரா, வாரண்ட்டி இருக்குமா இருக்காதா, தொழுது முடித்தோன்னே அவர்கிட்ட கேட்கணும் இது அவர் எங்கே வாங்கினார், இப்படின்னு பல டிஸ்கஷன்ஸ் எங்கே போகுது? தொழுகையில் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய பிரதேசம் அப்படின்னு உங்களுக்கு வகுக்கப்பட்டது எந்த இடம்? மௌதிஉ சுஜூத். சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸ்டு பாயிண்டாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, நெறிகொண்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது வகுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கவனத்தை நம்முடைய பார்வையை அங்கும் இங்கும் திசை திருப்புறது எங்கே கொண்டு போயிடும்னா, அந்த தொழுகை நோக்கத்தை விட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும். முன்னாடி நிறைய பேர் தொழுதுகிட்டே இருக்கும்போது கடிகாரத்தை பார்ப்பாங்க. அது இப்போ எல்லார்ட்டையும் டிஜிட்டல் கிளாக்காக இருக்கிறதுனால டைமு, நேரம், அதாவது நிமிடம், வினாடி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? தொழுதுகிட்டே அப்படியே பார்க்கக்கூடிய. இப்போ முடிப்பார், இவர் முடித்தோன்னு ஓடிடணும், 5:30 மணிக்கு பஸ்ஸு, 6 மணிக்கு பஸ்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு தொழுகைக்கு முன்னாடி தான் அந்த சிந்தனை வரணுமே தவிர தொழுகையில் அந்த சிந்தனை வரக்கூடாது. அப்படி தானே? அது நீங்கள் கடிகாரத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது? நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சேர்த்து அப்படியே உங்களுடைய சிந்தனையை கொண்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக தான் கவனம் திசை திருப்புற மாதிரி இருக்கும். கடிகாரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் வரும் மைண்டில்? பஸ்ஸு, டிரைவரு, நம்ம எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம், பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிப்போமா இங்கே முடிப்போமா, நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் எப்படி கிடைக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்படி அடுத்தடுத்து ஒரு சங்கிலி தொடர் போல், ஒரு ரயிலில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எப்படி அடுத்தடுத்து இருக்குதோ அந்த மாதிரி நினைவலைகளின் சங்கிலி தொடர்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்குண்டான பிரதான அம்சமாக எதிர்க்கிறது என்றால், தொழுகையில் நீங்கள் எங்காவது எதையாவது திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பொருள் உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிருக்கு. அதனால தான் உலமாக்கள் இதை தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறார். இந்த திரும்பி பார்த்தல் அல்லது திரும்புதல் என்பதை உலமாக்கள் 2 வகையாக பிரிக்கிறார்கள். அல் இல்திஃபாத்துல் கல்ப், அல் இல்திஃபாத்து பிர் ரஸ். ஒன்று, உள்ளத்தை கொண்டு திரும்பி விடுதல். அது கட்டாயம் தவிர்க்கப்படணும். நம்ம தொழுகையில் உள்ளச்சம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன செஞ்சோம்? அதை டீட்டெயிலாக பார்த்தோம். தொழுகையில் அவர் ஆக்சுவலி அவருடைய பார்வை திரும்பலை, அவருடைய தலை திரும்பலை, அவருடைய உடலில் உள்ள எந்த பாகமும் திரும்பலை. ஆனால் எது திரும்பிடுச்சு? மனசு போயிடுச்சு. எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிடுச்சு. அல்லது எங்கே போனாலும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது தொழுகையோடு இருத்திபாத் என்றால் 2 பின்னி பிணைந்து கலந்து காணப்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு இல்லாமல் இவருடைய உள்ளம் எங்கேயோ போகுது அப்படின்னு சொன்னால் இது முதல் வகையான திரும்புதல். இதை அவர் என்ன செய்யணும்? கட்டாயம் சரி பண்ணிக்கணும். 2வது விதமான திரும்புதல் என்ன? அவருடைய தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல். தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்புது. இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தேவை நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் திரும்புதை பொறுத்த வரைக்கும் தவறல்ல. சரியா? உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தொழுகையில் யாருக்காவது வஸ்வாஸ் வந்தால், வஸ்வாஸ்னா என்னது? ஒரு ஊசலாட்டம் வந்து விட்டால் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடதுபுறமாக திரும்பி என்ன செய்யணும்? 3 முறை துப்பிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக நம்ம அந்த உமிழ்நீரை வெளியேற்றுவதல்ல, என்று நம்ம செஞ்சுக்கிட்டா போகும். அதே மாதிரி நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு பகரமாக யார் தொலை வச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம்களுக்கெல்லாம் பெரிய இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இவங்கெல்லாம் இமாமத் செய்வதை விட ரசூலுல்லாஹ் தான் இமாமத் செய்வதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும்போது அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வருகிறது. அப்போ இதற்கு உலமாக்கள் நமக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், தேவை வருகிறது. தேவைன்னா என்னது? உதாரணமாக நம்ம ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு.
சரியா? ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளில் நம்ம கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம குழந்தை நம்ம பக்கத்தில் நின்று தொழுதுகிட்டு இருக்கு. அது எங்கிட்ட அது போயிடுச்சா வந்துச்சா, அல்லது அது ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை தூக்கிட்டு யாருக்காவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா, இந்த மாதிரியான கட்டங்களில் ஒரு தேவை ஏற்படுகிறது. அது நம்ம தவிர்க்கணும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் நம்ம நிர்பந்திக்கப்படுறோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் தாண்டி பொதுவாக நம்முடைய கவனங்கள் திரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய தலை அல்லது நம்முடைய கண்கள் அங்கும் இங்கும் நோட்டம் விடுகிறது, ஓட்டம் போடுகிறது என்று சொன்னால் நம்ம தொழுகையில் என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை தவிர்க்கணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், அனில் இல்திஃபாத்தி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் திரும்பி பார்த்தலை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுவ இக்திலாசுன் யக்தலிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்தி, அது ஷைத்தான் ஒரு அடியானுடைய தொழுகையில் இருந்து அதிசீக்கிரமாக பறித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் சட்டென பறிக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை சட்டுன்னு பறிச்சிருவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தொழுகையில் ஷைத்தான் சட்டென மிகவும் வேகமாக பறிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது அப்படின்னா அந்த கவனத்தை சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம திரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம யாருடைய அதாவது விளையாட்டிற்கு இதாகிவிட்டோம், இரையாகிவிட்டோம்? ஷைத்தானுடைய பசிக்கு நம்ம இரையாகிவிட்டோம். ஏன்னா ஷைத்தான் நம்மளை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஷைத்தான் நம்ம தொழும்போது வரானா வரலையா? வரான். அவங்களுக்கு நிறைய உதாரணங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? சஃப்புகளுக்குள்ளையில் என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த இடைவெளி இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருக்கா? ஷைத்தான். அப்போ நமக்கு தெரியும், நாம் தொழக்கூடிய களங்களில் கூட ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான் நம்மை பிடித்து கொள்வதற்கு. அப்போ அந்த ஷைத்தான் நம்மிடமிருந்து அதிவேகமாக பறிக்கக்கூடிய ஒன்று எது? நம்முடைய கவனமாக இருக்கிறது என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திரும்புதல் என்பது 2 வகைப்படுகிறது அப்படின்னு. முதல் வகைங்கிறது என்னது? கல்பால் திரும்புவது. இரண்டாவது வகைங்கிறது உடல் உறுப்புகளால் திரும்புவது. உடல் உறுப்புகளால் திரும்புவதை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. வெறுமனே நம்முடைய தலையை மட்டும் இப்படி திருக்கிறது, தொழுதுகிட்டே இருக்கிறோம், இப்படி பார்க்கறது, இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதே போன்று ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் திருப்புறது, அது ஹராம் ஆயிடும். ஏன்? ஒரு முக்கியமான ஷர்த் அந்த இடத்துல விடுபட்டு போயிடும். என்ன ஷர்த்து? எஸ், கிப்லாவை முன்னோக்குதல்ங்கிறது தொழுகையில் உள்ள மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் டைரக்ஷனை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கிப்லாவுடைய டைரக்ஷனை என்ன செஞ்சிட்டோமோ மாற்றிட்டோன்னு ஆகிடும். அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத தாண்டி தடை செய்யப்பட்ட ஹராமான ஒன்று என்கிற அளவிற்கு என்ன ஆகிடும்? அது போய்விடும். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கிறது, நம்ம தலையை திருப்பலை, ஜஸ்ட் பார்வையை மட்டும் திருப்புறோம். தலையை திருப்புறதுங்கிறது இருக்குது, வெறுமனே நம்முடைய அந்த சைட்டிங், அந்த பார்வையை மட்டும் திருப்ப, அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்திஃபாத், பார்வையை திருப்புதல் அல்லது திரும்பி பார்த்தல் அப்படிங்கிற தடை செஞ்சாங்கங்கிற அந்த ஹதீஸை மையமாக வைத்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது அனைத்தையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவனத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். நாம் எந்த விதத்திலும் அங்கும் இங்கும் திரும்பி விடாமல் நம்முடைய தொழுகையை நம்ம முறைப்படுத்த வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன? ரஃபுல் பஸர் இல ஸமா, பார்வையை மேல் நோக்கி உயர்த்துதல். அதுவும் சில பேருக்கு பழக்கமாக இருக்கும். குறிப்பாக தக்பீரில் நிற்கிற போது, தக்பீரில் நிற்கும் போது என்ன செய்வாங்க? சில பேர் காலையில் இந்த யோகா பண்ணுற எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம மீறி வருவது, அறியாமல் வருவது. அதாவது அறியாமல் வருவது என்பதை விட வழக்கப்படுத்தி கொண்டதனால், பழக்கப்படுத்தி கொண்டதனால் அது நம்முடைய வந்துவிடும். நம்ம என்ன செய்யறது? தொழுதுகிட்டே இருக்கும்போது இப்படிங்கிறது இப்படி எல்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. தேவையில்லாத இந்த விஷயம். அது இந்த இடத்துல நீங்கள் தூக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் நேரடியாக ஒரு தடையை மீறி விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மௌது சுஜூதுன்னு இருக்கிறாங்க. சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கும் போது அதை மீறி நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பார்வையை மேல் நோக்கி செலுத்துகிறோம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ல யன்தஹியன் அக்வாமுன் அன் ரஃபி அப்சாரிஹிம் இல ஸமாஇ ஃபி ஸலா, சில மக்கள் அவர்களுடைய பார்வைகளை வானத்தை நோக்கி தொழுகையில் உயர்த்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும்.
அவு லதஹ்தஃபன் அப்சாருஹும், அல்லது அவர்களுடைய பார்வைகள் பறிபோய் விடும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய கோபம் வந்து சொல்றாங்க, தொழுகையில் நீங்கள் பார்வை அப்படி மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்வையை நீங்கள் மேல் நோக்கி உயர்த்தினீர்கள் என்றால் அந்த கண் பார்வை அப்படியே உயர்த்தப்பட்டு விடும் என்கிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, கண்டித்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவு லா தர்ஜிஅ இலைஹிம், யாரெல்லாம் தொழுகையில் தங்களுடைய பார்வைகளை மேல் நோக்கி உயர்த்துகிறார்களோ அவர்களுடைய பார்வை அவர்களிடத்திலே வராமல் இருந்து விடும். அப்போ இதெல்லாம் வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு மேலே தூக்கிட்டதுனால தொழுகை பாத்திலா என்னது? அவருடைய ஸலா இன்வாலிட் என்று சொல்ல முடியுமா? உது செய்யாமல் போய் ஒருத்தர் தொழுது அவருடைய தொழுகை இன்வாலிடுங்கிறோமே, கிப்லாவை முன்னோக்காமல் நின்று தொழுது அவருடைய தொழுகை வந்து செல்லாதுங்கிறோமே, அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்குள் இது அடங்குமா என்றால் அடங்காது. ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமானது. ஏனென்றால் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை நம்ம தவிர்த்து நம்முடைய தொழுகையில் நம்ம கண்ணும் கவனமாக கருத்துமாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த தொழுகையில் ஒரு உள்ளார்ந்த ஈடுபாட்டை நம்ம பெற முடியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே தமக்கும் தொழுகைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உணர்வை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஜுஇலத் லீ குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா அப்படின்னாங்க. எனக்கு தொழுகையில் கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னாங்க. தொழுகையில் போய் நின்றுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விடும். இதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன, தொழுகையில் போய் நின்று விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கிவிடும் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து விட்டால் கவலைகள் மறந்து போய் விடுவதைப் போல, அல்லது ஏதேனும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து விட்டால் அந்த கவலைகள் மறந்து விடுவதைப் போல, அல்லது தங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்ற சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதாவது செவியிலே வந்து விழுந்தால் தேன் விந்து பாயுது என்பதைப் போல அவர்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துருமே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் போய் நின்று விட்டால் ஒரு சந்தோஷம் வந்துவிடும். தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது. ஆதலால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவ்வளவு கஷ்டங்களையும் எளிதாக கடக்க முடிந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இந்த தொழுகையை தாண்டி, தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அளவிற்கு ஒரு டீப்பான ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்களா? இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாத நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் அந்த தலங்கள் எப்படி இருந்துச்சு? கடுமையான நெருக்கடிகள், கடுமையான போராட்டங்கள், அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வறுமை வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் பலகீனம் வந்திருக்கிறது, எதிரிகளால் அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள். எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களால் மீள முடிந்தது அப்படின்னு சொன்னா, தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மருந்தாகவே இருந்தது. தொடர் காய்ச்சலில் அல்லது தொடர் வியாதியில் இருப்பவர்களுக்கு ஒரு மாத்திரை எடுத்த உடனே எப்படி அந்த வியாதியை தடுக்கக்கூடிய ஒன்றாக, அல்லது அந்த வியாதியினுடைய ஆபத்திலிருந்து, வியாதியினுடைய அபாயத்திலிருந்து, வியாதியினுடைய பாதிப்பிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக மருந்துகளும் மாத்திரைகளும் அல்லது சில பேருடைய ஆதரவுகளும் ஆறுதல்களும் இருப்பதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுகையில் நின்று விட்டால் அவர்களுக்கு எல்லாமே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் மனதிற்கு மகிழ்ச்சி வரக்கூடிய அளவுக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸ்களையும் தவிர்க்கப்பட்ட ஒரு தொழுகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இருந்துச்சு. அப்போதான் தொழுகை உள்ளச்சம், அப்போதான் தொழுகை கண்குளிர்ச்சி. நம்ம இந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை தவிர்க்காமல் ஏனோ தானோ என்று சாதாரணமான முறையிலே போய் நம்ம அப்படி நின்று குனிந்து சஜிதா பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய தொழுகை எப்படி இருக்காது, நமக்கு அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னா தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு, அந்த தொழுகையை அலங்கரிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உட்புகுத்தப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் உட்புகுத்தப்பட்டு, முற்றிலும் அந்த தொழுகை ஒரு நேர்த்தியான ஒன்றாக, ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக அது அமைந்ததனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஆகச்சிறந்த தொழுகையாக இருந்துச்சு. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் நம்மிடத்திலே பல பேரிடத்தில் அந்த தவறுகள் இருக்கலாம், இருந்தால் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தக்மீதுல் ஐனைன், கண்களை மூடிக்கொண்டு தொழுவது. கண்களை மூடிக்கொண்டு தொழுகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். குறிப்பாக தனியாக தொழுகும் போது அல்லது ஜமாத்திலே தொழுகும் போது சில பேருக்கு ஒரு தொழுகையில் ஒரு ஓர்முகம் வர வேண்டும் என்பதனால், தொழுகையில் ஒரு டீப்பான ஒரு இன்டெப்த் கான்சன்ட்ரேஷன் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்வார்கள், கண்களை மூடிக்கொண்டு ஓதுவார்கள். அல்லது மனப்பாடம் செய்தது ஒரு ஓர்முகத்தோடு வர வேண்டும் என்பதற்காக சில பேர் என்ன செய்யலாம், கண்களை மூடிக்கொண்டு ஓதலாம். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சரியா? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆத் என்கிற நூலில் இந்த விஷயத்தை குறித்து அற்புதமாக சொல்கிறார்கள். வலம் யகுன் மின் ஹதீஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்மீது ஐனைஹி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தமது கண்களை மூடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் இருந்து உள்ளதல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி
இல்லை, உள்ளச்சத்தோடு இருந்தால், அதாவது உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு கண்களை மூடுவது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைகிறது. அல்லது தொழுகையில் ஒரு ஓர்முகம் நாங்கள் பெறுவதற்கு கண்களை மூடிக்கொண்டால் அது எங்களுக்கு ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நம்ம நினைப்பது நம்முடைய நினைப்பு, மார்க்கத்தில் உள்ளதல்ல. எந்த விஷயத்திற்கும் மார்க்கம் சொல்லுகிற தீர்வை தான் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். மார்க்கம் சொல்லாத தீர்வை நம்ம கேட்க முடியாது. உதாரணமாக நிறைய பேர் சொல்லுவார்கள், எங்களுக்கு கவலைகளாக இருக்கும்போது, மன கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த மெலடி சாங்குகளை கேட்டால் எங்களுக்கு மனசுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனுக்கு ரம்மியமாக இருக்கா இல்லையா சொல்லுங்கத்தா? அவனைத்தான் கேட்கணும்ப்பா. மாஷா அல்லாஹ், பாட்டே கேட்காத ஆட்கள் தான் எங்கே உட்காந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அவனையே கேட்டுருவான், யாருன்னு அப்புறமா சொல்லுங்க, சரியா? ஆனால் உண்மையில் அவனுக்கு அதில் என்ன இருக்குது, ஒரு ரம்மியம் இருக்கிறது. இல்லாவிட்டால் சகோதரர்களே, இந்த இசையிலும் கூத்திலும் கும்மாளத்திலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாக்கடைகளுக்கு, இந்த கூத்தாடிகளுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இந்த நாடும் இந்த அரசாங்கமும் தருமா? இங்கே நான் நாடு என்றும் அரசாங்கம் என்று குறிப்பிடுவது நம்முடைய நாட்டை. அப்படித்தானே? இன்றைக்கு வரைக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அறிவாளிக்கு எப்படிப்பட்ட அர்த்தம் சொல்லிக்க, துக்ளக்கு படித்தால் அறிவாளி என்று சொல்லக்கூடிய அறிவாளிகளை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்? இந்த நாடு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. அவதான் அவன் உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் ஒரு பேஜை கூட படித்திருக்க மாட்டான். ஏன்னா விட்ட டக்குன்னு போய் போன மாதம் சிசிவில் அந்த 3வது கட்டுரை சொல்லிட்டு கேட்டால் சொல்ல தெரியாது, அட்டைப்படத்தை கேட்டால் கூட சொல்ல தெரியாது. சும்மா எங்கிட்டாவது போய் நிற்க வேண்டியது, மைக்கு கிடைச்சா அவரே இவரே மாண்புமிகு மானமிகு இப்படியே பேசித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இசைக்கும் இந்த கூத்திற்கும் இந்த பொழுதுபோக்கிற்கும் எவ்வளவு தூரம் அவர்கள் அடிக்டாக இருந்தால், அடிமைப்பட்டு கிடந்தால் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரப்படும். நாடே கொந்தளிக்குது, இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறோம். வாழ்வாசாவா போராட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கொட்டுகிற பணியில் டெல்லி போன்ற நகரத்தில் வயதான பெண்கள் உட்பட எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு நாடே ரணகலமா இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இந்த கூத்தாடிகளுடைய கும்மாளங்கள் போய்கொண்டு தானே இருக்கிறது. அவருடைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு தானே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். 78, எத்தனை வயசு அவருக்கு? சூப்பர் சைத்தானுக்கு 70 வயதை நெருங்கி கூட இன்றும் அவருடைய புதுப்படம் வருகிறது. அவருடைய பேத்தி வயதில் உள்ள நடிகைகளோடு அவர் ஆட்டம் போடக்கூடிய அளவிற்கு உண்டான அவைகள் போய்கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்ப இசைக்கும் பொழுதுபோக்கு தரக்கூடிய இந்த சினிமாவிற்கும் இன்னும் பிற இதோடு தொடர்புடைய விஷயங்களுக்கும் உண்மையிலேயே தாக்கம் இருக்கிறது. ஆனால் அது ஆத்மார்த்த ரீதியான தாக்கமா? மார்க்கம் சொல்லக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஒரு தாக்கமா? இந்த தாக்கம் என்பது எதற்கு ஒப்பு என்றால், ஒருவன் சொல்கிறான், நான் மது அருந்தினால் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது, நான் மது அருந்தும் போது என்னுடைய கவலைகளை மறக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையா பொய்யா? உண்மை. ஆனா அது இல்ல, அவனுக்கு அது உண்மை தானே. மது குடிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நான் பாட்டுக்கு ஒரு மயக்க நிலைக்கு போய்விடுகிறேன், ஒரு மந்த நிலைக்கு போய்விடுகிறேன், அல்லது ஒரு உச்ச நிலைக்கு போய்விடுகிறேன், அல்லது ஏதோ ஒரு நிலைக்கு போய்விடுகிறேன். ஆனால் அந்த பிரச்சனை தான் விடுபடுறானா? அவன் விடுபடுகிறான். ஆனால் அதற்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மாதிரி தான் மார்க்கம் எதை நமக்கு தீர்வாக தரவில்லையோ அதை நாம் தீர்வாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? அப்போ சினிமாவிலும் இசையிலும் மதுவிலும் ஒருவன் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லுகிறான் என்றால் அது அவனாக சொல்லுகிறான். அது மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளாது, சாதாரணமாக சிந்திக்கிற நேர்மையாக சிந்திக்கிற மனித மனமும் ஏற்றுக்கொள்ளாது. அதே மாதிரி தான் தொழுகையில் கண்களை மூடினால் எங்களுக்கு ஒரு பக்தி வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பக்தி இல்லை. அதுக்கு பேர் என்ன கிடையாது? சரியான பக்தி கிடையாது. நீங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு சஜூது செய்யக்கூடிய இடத்திலே பார்த்து கொண்டும் ஒரு ஓர்முகத்தை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வருகிறீர்களே, அதுதான் என்னது? அதுதான் உண்மையான பக்தி. அதுதான் என்னது? சரியான பயிற்சியுடன் கூடிய பக்தி. வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் இருக்கக்கூடிய பக்தியை மார்க்கம் என்ன செய்யல, நமக்கு கற்றுக் கொடுக்கல. அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையில் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான 3வது விஷயம் என்னது? கண்களை மூடிக்கொள்வது. திடீர்னு கண்ணில் ஒரு பூச்சி போயிடுச்சு, டக்குன்னு மூடி திறக்கிறோன்னா அதை பற்றி தவறல்ல, அது வேறு. அது நிர்பந்தத்தின் காரணமாக, சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக செய்கிறோம். ஆனால் போய் நின்ன உடனே இப்படி கண்ணு மூடிக்கிட்டு சில பேர் தனியாக அப்படி நம்ம பார்த்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் அதை அவர்கள் பக்தி என்றும் பக்தியின் முக்தி என்றும் நினைத்தார்களே, ஆனால் அது தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களில் இருந்து இல்லை தொழுகையில் கண்களை மூடுவது. ஓகேவா? ரைட். அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது, இதுவும் நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் அந்த தொழுகையிலே தவறுகள் செய்கிறோம். இதற்கு பேர் அல் இக்ஆ என்று சொல்லுவார்கள். இக்ஆ அரபியில். இக்ஆ என்றால் என்ன? அத்தஹியாத்தில் அமரும் போது 2 கால்களையும் இப்படி நட்டு வைத்துக் கொள்வது. அது நமக்கு தடை. விளங்குதா உங்களுக்கு? அத்தஹியாத்தில் சில பேர் உட்காரும்போது நீங்கள் பார்க்கலாம், நான் உட்கார்ந்து கூட காட்டுவேன்.
அது அப்படின்னு நாய் இருப்பதை போல தடுத்திருக்கிறாங்க. சரியா? இப்படி என்ன செய்யறது, நமக்கு 2 கால்களுடைய நட்டு வைத்துக்கொண்டு அல்லது நம்முடைய அந்த பித்தட்டுக்கு அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் கால்களை நம்ம அகற்றி வைத்துக்கொண்டு இப்படி நட்டு வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடுத்திருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தொழுகிறார்கள். சரிங்களா? அதுவும் நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அத்தஹியாத் இருப்பிற்கு அற்புதமான வழிமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி நம்ம உட்காரணும், நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஃப்திராஸ் என்கிற வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இந்த இடது கால் இப்படி வச்சு வலது கால் என்ன செய்யணும், இப்படி நம்ம அந்த விரல்கள் காலுடைய விரல்கள் கிப்லா திசையை நோக்கி வரக்கூடிய அளவிற்கு நம்ம இப்படி மடக்கி வைக்கணும். 2வது ரக்காத்தில் எந்த ரக்காத்தில் சலாம் கொடுக்குறோமோ அதில் நம்ம என்ன செய்யணும், இந்த இடது காலை உள்ள தள்ளி நம்ம கீழே அமர்வதை போல அமர்ந்து வலது காலை நம்ம அழகா அப்படி நட்டு வைக்கும். இப்படி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் இருப்பில் எப்படி அமர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக நம்ம 2 கால்களை இப்படி நட்டி வைத்துக்கொண்டு நேரடியாக இப்படி நட்டு வைத்துக்கொண்டு தொழுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதையும் என்ன செய்கிறார்கள், நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம தவிர்க்கணும். 5வது முக்கியமான ஒரு விஷயம், இஃப்திராஷு திராஇனி ஃபி சுஜூத். சஜிதாக்களில் முழங்கைகளை என்ன செய்யறது, இப்படி நீட்டிக்கொண்டு இப்படி வைக்கிறது. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கை என்ன செஞ்சாங்க, இப்படி தூக்க சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை தரையோட தரையாக இப்படி நட்டு இப்படி என்ன செய்யறோம், படுக்க வைத்துக்கொண்டு நிறைய பேர் தொழுகிறார்கள். அதுவும் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே நாம் பேண வேண்டிய ஒன்றை சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, இஅ்ததிலு ஃபி சுஜூத், சஜிதாவில் நடுநிலையை கடைபிடியுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சஜிதாவில் நடுநிலைங்கிறது எல்லாமே அடங்கும். சில பேர் கையை விரிக்கிறோங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, பக்கத்திலே தொழுபவர்களுக்கு இடையூறு தரும் விதத்தில் இப்படி ரொம்ப விரிக்கக்கூடாது. சரியா? நம்ம நடுநிலையை பேணி எப்படி நம்ம தொழுவணுமோ அப்படி கரெக்டாக தொழுதுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறார்கள். வலா யபுசுத்து அஹதுக்கும் திராஇஹி இம்பிசாத்தல் கல்பி, அதாவது நாய் விரிப்பதை போல என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய அந்த முழங்கைகளை விரித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன்னல்லாஹ லம் யذ்குர் தஷ்பீஹல் இன்சானி பில் ஹைவான் இல்லா ஃபீ மகாமி ஸம். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மனிதனுடைய வாழ்க்கையை இந்த மிருகங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சில விஷயங்கள் சொல்கிறார். ஆனால் எந்த இடங்களிலெல்லாம் மிருகங்களை ஒப்பிட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அவைகள் எல்லாமே பெரும்பாலும் தம் என்றால் இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு வகையில் தான் அல்லாஹ் சொல்லுவான். உதாரணமாக, அவர்களுக்கு கைகள் இருக்கிறதா பிடிப்பதற்கு, அவர்களுக்கு கால்கள் இருக்கிறதா நடப்பதற்கு, அவர்களுக்கு செவிகள் இருக்கிறதா கேட்பதற்கு, அல்லது அவர்களுக்கு கண்கள் இருக்கிறதா பார்ப்பதற்கு, அப்படியே சொல்லிட்டு அவர் முடிக்கும் போது எப்படி வரும் ஃபைனல் டச்சு, உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு விலங்கினங்களைப் போல. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, விலங்கினங்களைப் போல மிருகங்களைப் போல இருக்கிறார்கள். பல் ஹும் அபல், இல்லை அதை விட மோசமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பொதுவாகவே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விலங்கினங்களை எல்லாம் இழித்திருக்கிறானோ படைத்திருக்கிறானோ அவைகளுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ளக்கூடாது. இதற்கு சில உலமாக்கள் கூடுதல் விளக்கம் கொடுக்கும்போது, இந்த சாப்பிடும்போது நாக்கை எப்படி, சில பேர் பார்த்துருப்பீங்க, சாப்பிடும்போது என்ன செய்வாங்க, அவங்க நாக்கை ரொம்ப வெளியே தள்ளி ஒரு மாதிரி சாப்பிடுவார்கள். அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன், எது அப்படி சாப்பிடும், பார்த்துருக்குறோம் நம்ம, அப்படி தானே? அப்போ இந்த மாதிரி தொழுகை கூடுதல் முடிஞ்ச வரைக்கும் மற்ற விஷயங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விலங்கினங்களுக்கு குறிப்பாக நாய் போன்ற மிருகங்களுக்கு ஒப்பாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்ம பல பேரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறு, அதாவது அல் அபஸ் என்றால் தேவையில்லாத எந்த விளையாட்டுகளிலும் ஈடுபடுவது. எந்த விதமான பயனும் அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லாத விஷயத்தில் ஈடுபடுவது. நீங்க சில பேரை பார்ப்பீங்க, தொழுவும் போது தான் என்ன செய்வாங்க, சிகை அலங்காரம் செய்வாங்க, தொழுவும் போது தான் இந்த இதை கரெக்ட் பண்ணுவாங்க, தொழுவும் போது சில பேர் இந்த தாடி எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொழுவும் போது இப்படி மீசையை கரெக்ட் பண்ணுறது, தொழுவும் போது பட்டன் போடாமல் இருந்தால் பட்டன் போடுறது, விளங்குது அவங்களுக்கு, இந்த இடத்துல பட்டன் போடாமல் இருப்பாங்க அந்த பட்டனை கரெக்டாக போடுறது, சில பேர் இந்த தொழுகை இப்படி இரிச்சு விடுறது அல்லது அந்த இதை மடக்கிறது, இப்படி அபஸ்
நமக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நபிகள் நாயகம் தடுத்திருக்கு. இதுக்கு ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தம்ஸஹில் ஹஸா வ அன்த துஸல்லி ஃபஇன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதத்தன் லிதஸ்வியத்தில் ஹஸா. உதாரணமாக நீங்கள் தொழுகிறீர்கள், சஜிதா செய்யும் போது உங்களுடைய நெற்றியில் புடிக்கற்கள் பட்டு விட்டது அல்லது ஏதோ ஒரு தூசுகள் பட்டு விட்டது. அது பண்ணால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணாத, துடைக்காத. இப்படி துடைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டம் உனக்கு வந்து விட்டால் என்ன செய்யணும், ஒரே ஒரு முறையில் துடைச்சி முடிச்சிடும். உதாரணமாக இப்போ நம்ம என்ன செய்யறோம், கார்பெட்டில் தொழுகிறோம். கார்பெட் அல்ஹம்துலில்லாஹ் எஸ்கேஎஸ் கார்பெட்டை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் க்ளீனாக இல்லை, அதில் நிறைய டஸ்ட் இருக்குது. நம்ம சஜிதாவுக்கு போகும்போது நம்ம நெத்தியில் ஏதோ பட்டுடுச்சு, அது நமக்கு ஃபீலிங் வந்துடும், நமக்கு உடனே உணர்வு கிடைச்சிடும். இப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய கவனம் எதில் இருக்கணும், நம்முடைய தொழுகையில் தான் இருக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே போய்விட்டதென்றால் அந்த உணர்வு நமக்கே சொல்லிவிடும், ஏதோ ஒரு விதமான ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி நமக்கு வர்ற மாதிரி ஆயிடும். அப்போ நீங்கள் அது துடைக்கணுங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், ஒரே தடவை அப்படி துடைச்சிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப கர்ச்சீப் எடுத்து தொழுகைக்கு வெளியே இருக்கும்போது எப்படிலாம் துடைப்போமோ, எப்படிலாம் நம்ம குளிப்பாட்டி அலங்காரப்படுத்துவோமோ, அந்த மாதிரி சேட்டைகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம தொழுகையில் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இப்போ எந்த விஷயமாக இருந்தால் தொழுகும் போது நிறைய பேருக்கு இந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணுறது, அதாவது தொழுகைக்கு முன்னாடி செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும், அல்ல சைலன்ஸ் மோடில் இருக்கணும். திடீர்னு நம்ம தொழுவும் போது மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதத்தில் ஒரு ரிங் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அதை ஆஃப் பண்ணணும். ஏன்னா அடுத்தவருடைய தொழுகையை பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுனால. ஆனால் நம்ம தேவையே இல்லாமல், எந்த விதமான பயனும் இல்லாமல் வேண்டுமென்ற இந்த பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் எடுத்து இந்த பாக்கெட்டில் போடுறது, பேண்ட் சட்டையை சரி பண்ணுறது, பட்டன் போடுறது, தாடி அப்படி கோதி விடுவது, தலைமுடி அப்படி சீர் செய்வது, இந்த மாதிரியான தொழுகையை நம்முடைய உள்ளச்சத்தை போக்கக்கூடிய அல்லது தொழுகையினுடைய கவனத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தெரிஞ்சு செய்யக்கூடாது. எத்தனை சொல்லியிருக்கிறது வரைக்கும்? 6. 7வது விஷயம் பொறுத்த வரைக்கும் அத்தஹஸ்ஸூர். இதை பொறுத்த வரைக்கும் நம்மள நிறைய பேருக்கு இது செய்வது பழக்கம் இருக்காது. ஆனால் இதோடு ஒட்டிய சில விஷயங்களை செய்யக்கூடிய பழக்கம் நம்முடைய மக்கள்கிட்ட சில பேர்ட்ட இருக்கு. தஹஸ்ஸூர் என்றால் என்ன? இடுப்பில் கை வைத்து நின்று கொண்டு தொழுவது. இப்படி உலகத்தவளுக்கு இடுப்பு இந்த இருக்குல்ல, இந்த பகுதி, அது வலது பகுதியாக இருந்தாலும் சரி இடது பகுதியாக இருந்தாலும் சரி, தொழும்போது இப்படி நிற்கிறது. இது ரெண்டு விதத்தில் வருகிறது. ஒன்று, 2 கை, எங்கே ஒரு கையை இங்கே இப்படி ஒரு கை வைக்கிறது. சில பேர் செய்வார்களாம் இப்படி, நமக்கு நெஞ்சில் கை வைக்கணுங்கிறது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த வேலை. தக்பீரிலே நிற்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வலது கரத்தை இடது கரத்தின் மீது வைப்பாக, நெஞ்சின் மீது இருக்கும் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன செய்கிறது, வலது புறத்திலோ அல்லது இடது புறத்திலோ இருக்கக்கூடிய அந்த இடுப்பிற்கு பக்கத்திலே கொண்டு போய் கை வைப்பது. ஆனால் இந்த பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இல்லை. இந்த ஒரு சமுதாயத்தில் உள்ள சில பேர் அறியாமையில் செய்கிறாங்க. நம்ம ஆளுகிட்ட எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? தக்பீர் கட்டும்போது நமக்கு தக்பீருடைய பாயிண்ட் இதுதான். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி இந்த பக்கம் இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தக்பீர் கட்டும். தக்பீர் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இது மேலே வைக்கலாம், அல்லது இப்படி பிடிக்கலாம், அல்லது இந்த இடத்துல இப்படி வைக்கலாம். இப்படி 3 பொசிஷன்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மேலே இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டா இப்படி நம்ம பிடிக்கலாம், இல்லாட்டா இப்படி வச்சு. ஆனால் அந்த எங்கே தான் நம்ம வைக்கணும், நெஞ்சுக்கு மேலே தான் வைக்கணும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி இப்படி இப்படி. இது எல்லாமே இந்த தஹஸ்ஸூருக்கு ஒப்பானது. தஹஸ்ஸூர்னா என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தடை செய்த ஒன்று. அது என்னென்னா அந்த பொசிஷன் மாற்றுறது. இந்த பொசிஷன் மாற்றுறதுங்கிறது எல்லாத்துலேயும் அடங்கும். உதாரணமாக நம்ம ருக்குவுக்கு போகிறோம், ருக்குவுக்கு போகும்போது கை எங்கே இருக்கணும், கரெக்டாக முட்டில் இருக்க வேண்டும். அந்த முட்டில் வைக்காமல் முட்டுக்கு கீழே கை வைக்கிறது அல்லது மேலே கை வைக்கிறது இப்படி. அப்போ எந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கரங்களையும் அல்லது நம்முடைய உறுப்புகளையும் வைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நாம் வைப்பது மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒன்று. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி வைக்கிறது கூடுதல் தடை. ஹதீஸில் எப்படி வருகிறது, நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ரஜுலு முக்தஸரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் இடுப்பிலை கை வைத்த நிலையில் தொழுவதை தடை செய்திருக்கிறார்கள். இந்த இடுப்பிலை கை வைப்பதை உலமாக்கள் 3 விதமாக விளக்குகிறார்கள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்படி 2 கையை எப்படி வைக்கிறது, 2 கையை எப்படி வைக்கிறது, அல்லது ஒரு கை வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ வைக்கிறது, அல்லது இந்த 2 கைகளையும் இந்த பக்கத்தில் அல்லது இந்த பக்கத்தில் இப்படி கட்டுவது. இப்படி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. அவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்ட ஒரு தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கணும். காரணம், இன்னொரு ஹதீஸிலே எப்படி வருகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லி அன்னஹு ராஹத்து அஹ்லின் நார் அப்படிங்கிற. யார் இப்படி செய்கிறார்களோ அது நரகவாசிகளுடைய வேதனை அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற.
அப்போ இது தடைகளிலேயே உச்சக்கட்ட ஒரு தடை. தொழுகையில் வந்து நீ நிற்கிற எதுக்கு? சவாபை பெறுவதற்கு, நன்மையை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறுவதற்கு தொழுகையில் வந்து நிற்கிறோம். ஆனால் நாம் நேரடியாக இப்படி சில காரியங்கள் செய்யும் போது அது எங்கே கொண்டு போயிடுது? நரகத்திற்கு கொண்டு போய் விடுகிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனை அது பெற்று தந்து விடுகிறது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இதில் இருக்க வேண்டும். சரிதானா? ஓகே. அடுத்து ஒன்று இருக்கிறது, தொப்புல கட்டுறது தடை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கட்டுறதுக்கு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே கை கட்டினார்கள் ஹதீஸ் வரும்போது நம்ம அந்த பகுதியை தாண்டி இப்போ இந்த முக்தஸரங்கிறதெல்லாம் நம்ம வந்து நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதிலும் அடங்கும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த பொசிஷனை தாண்டி சேருதுங்கிறது நமக்கு தவிர்க்கப்பட வேண்டிய, தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சில பழக்கம் தான் என்னன்னு சொன்னால், தொழுது கொண்டு இருக்கும்போது சுடக்கு விடுவது. இப்படி நிறைய பேர் இன்றைக்கு பண்ணுறாங்க. அல்லாஹ் காப்பாற்றும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர தொழுவும் போது நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்கிறது? இந்த நட்டு முறிப்பது, இல்லை சுடக்கு விடுவது. ஊரில் என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒன்று. இதற்கு ஃபர்கா என்று அரபியில் சொல்லுவார்கள். ஃபர்கானா என்னது? நெட்டு முறிப்பது. சரிதானா? அதே போன்று இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, தஷ்பீக் என்றால் 2 கைகளுடைய விரல்களை ஒன்றாக இப்படி ஆக்குறது. தொழுகையில் போய் நம்ம நிற்கிறோம், அல்லது சமையல் ஆலயம் இதால் போய் நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறது அல்லது இப்படி பண்ணுறது அல்லது இப்படி பண்ணுறது எல்லாமே தொழுகையில் தடை செய்யப்பட வேண்டிய, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த மாதிரி குறிப்பாக அந்த வின்டர் சீசனில் ஏசி ஓடாமல், ஃபேன்லாம் ஓடாமல் அமைதியாக நம்ம தொழுகும்போது அந்த சத்தத்தை நிறைய உணரலாம் தொழுகையில் இருக்கும்போது. ஒரு சில பேருக்கு யதார்த்தமாகவே நெட்டு முறிக்கும். எப்படி? அவங்க வந்து ஒரு ரக்காத்து முடிச்சுட்டு இன்னொரு ரக்காத்து எந்திக்கும் போது சில பேருக்கு நெட்டு முறிப்பதை போல வரும். ஆனால் நம்ம அந்த பொசிஷன் கரெக்டாக நம்முடைய வைக்கும் போது தான் நமக்கு அப்படி வருது. அதனால் நம்ம அந்த பொசிஷன் அப்படி வைக்காமல் என்ன செய்யணும்? நம்ம கவனமாக அப்படி வச்சு, அல்லது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே எந்திக்கும். அப்படி எந்திக்கும் போது நமக்கு இது போன்ற விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து 9வது விஷயம், அன் யுஸல்லிய வஹுவ ஹாகின். இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தொழுவது. ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இயற்கை உபாதைகளை ஒருவன் அடக்கி கொண்டு தொழுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொழுகை பாத்திலும் சொல்லக்கூடாது. தொழுகை பாத்திலாம் என்னது? அவன் தொழுகையே இன்வாலிட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக இது நம்ம இந்த வின்டர் சீசனில் நம்ம நிறைய அனுபவிக்கலாம். மகரிபில் ஒழு செஞ்சுருப்போம், இன்னும் ஒரு 1 ஹவரில் இஷா வந்துடும். நம்ம அப்படியே தம் கட்டி தொழுதுட்டு போயிடலாம். தம் கட்டலாம். எப்போ கட்டலான்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அடக்குவதை போல ஒரு உணர்வு உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம உண்மையிலேயே அடக்குறோமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் தொழுகையில் நிற்கும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். தொழுகையில் நிற்கும் போது ஏதோ ஒன்று என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, அல்லது நான் எதையோ ஒன்றை அழுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது தான் இந்த அடக்குதல். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். சரியா? லா ஸலாத்த பி ஹத்ரத்தி தஆம் வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். உணவு தயார் நிலையில் இருக்கும்போது தொழுகையில், அதை நம்ம அடுத்த விளக்கமாக பார்க்கலாம். வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான், அவருடைய முன்பின் துவாரங்கள் அவரை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிதானா? அது எல்லாமே அடங்கும். காற்று பிரியக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற தேவை வந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? தொழுவணும். ஆனால் இதை எந்தெந்த டைமில் மக்கள் செய்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், இமாம் அவர்கள் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறார்கள். யுக்ரஹு யுஸல்லியல் இன்சான் வஹுவ ஹாக்கின் அவ் ஹாக்கிப் சவாஅன் காஃப ஃபவாத்தல் ஜமா அவ்வலன். முதல் ஜமாத்து போய்விடும் என்கிற அச்சத்தினாலோ. அப்படி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இந்த உது செய்வதற்கு சோம்பல் பட்டு, அல்லது உது செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது அந்த நிர்பந்தங்களை முடித்துவிட்டு உது செய்வதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளாமல் நேராக போய் என்ன செஞ்சிடறேன்னு ஃபஸ்ட்டு ஜமாத்தை பிடிச்சிடறேன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் யார் வருகிறார்களோ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சரிதானே? அப்போ நம்ம என்ன, ஆனால் இப்படி ஒன்று செய்யலாம். உதாரணமாக மகரிப் தொழுதுட்டு எனக்கு தண்ணி குடித்தாதான் யூரின் போகக்கூடிய கண்டிஷன் இருக்கும். சரியா? மகரிப் தொழுது முடிச்சுட்டேன், நான் தண்ணி நிறைய குடித்தேன், நான் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டா எனக்கு யூரின் வரும், ஆனால் நான் தண்ணி குடிக்காமல் இருந்தால் எனக்கு யூரின் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். அதாவது அவங்களுடைய விருப்பம். தாகம் ரொம்ப இல்லை, தாகம் எனக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, சரியா, அதனால் நான் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறேன், என்னால் இப்போ நான் செஞ்ச ஒதுவை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி இஷா வரைக்கும் எனக்கு தொழுதுக்க முடியும்னா அது அவருக்கு என்ன ஏற்படுத்தலை? முதாஃபா என்றால் அவர் எதையும் அடக்கவில்லை.
எதை ஒரு அழுத்தம் அவருக்கு வரவில்லை. ஆனால் இயற்கையாகவே ஒருவருக்கு மலம் ஜலம் கழிக்கக்கூடிய தேவைகள் இருக்கிறது, நிர்பந்தங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை அடக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் தன்னுடைய தொழுகையில் இருக்கிறார் என்றால் அது என்ன செய்யணும்? தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சரிதானா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 10வது விஷயம், யுஸல்லிய பிஹத்ரத்தி தாம். உணவு தயார் நிலையில் இருக்கும்போது ஒருவர் தொழுவது. உணவு தயார் நிலை என்பதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஹதீஸ் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, லா ஸலாத்த பிஹத்ரத்தி தாம். உணவு தயார் நிலையில் இருக்கும்போது அவருக்கு தொழுகை இல்லை. இதில் என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸின் வார்த்தையை வைத்தே புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், உணவு தயாராக இருக்கணும். உதாரணமாக நமக்கு வந்து மெஸ்ஸில் சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது, அல்லது நம்ம போய் தான் சமைக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ தொழுகை தயார் நிலையிலே இல்லை, தொழுது முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இந்த ஹதீஸை ஆதாரமாக சாக்காக வைத்துக்கொண்டு தொழுகையை நீங்கள் தள்ளி போடக்கூடாது. 2வது விஷயம் என்ன, அந்த தொழுகையின் பக்கம் உங்களுக்கு தேவை இருக்க வேண்டும். தொழுகையின் பக்கம் அந்த உணவின் பக்கம் உங்களுக்கு தேவை இருக்க வேண்டும். என்ன தேவை? அது பசி. சாப்பாடு ரெடியாக இருக்குது, ஆனால் எனக்கு பசி இல்லை. ஆனால் ஹதீஸில் வந்து எப்படி இருக்குது, உணவு தயார் நிலையில் இருந்தால் தொழுகை இல்லைன்ட்டாங்க. அதனால் எங்கள் பேரில் செஞ்ச உணவு எங்களுக்கு தயாராக இருக்குது, அதனால் எங்களுக்கு தொழுகை இல்லை. ஹஜ்ரத் சும்மா தொலைவாங்கன்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்க, சட்டம் பேசக்கூடாது. அந்த இடத்துல தொழுகையின் அந்த உணவின் பக்கம் உங்களுக்கு தேவை. 3வது நிபந்தனை என்ன தெரியுமா, அந்த உணவை உண்பதற்கு நீங்கள் சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது அந்த உணவை உண்பதற்குண்டான நிலையில் நீங்கள் இருக்கணும். உதாரணமாக, உணவு சமைச்சாச்சு, பயங்கர சூடாக இருக்கு, 10-15 நிமிஷம் கழிச்சு தான் அந்த சாப்பாடு வந்து என்ன ஆகும், ஆறு நிலைக்கு சாப்பிடக்கூடிய பதநிலைக்கு அது வரும். 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், தொழுதுட்டு வந்துடலாம். இப்போ தொழுவிக்கு போகணுமா, சாப்பாடு சூடாக இருக்குது, அது 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு உட்காருவோமா? சொல்லுங்க, என்ன முடிவு கூறணும்? அப்போ 3 நிபந்தனைகளை முன் வச்சுக்கணும். இதுதான் இல்மு, இதுதான் ஃபிக்கு. ஒரு மார்க்கத்தை முறைப்படி கற்கிறது அப்படின்னு சொன்னால் என்னது, இதுதான் விளக்குது அவங்களுக்கு. அப்போ உணவு தயார் நிலையில் தொழுகை இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னால் 3 நிபந்தனைகள். நிபந்தனை எண் 1 என்னது, உண்மையிலே சாப்பாடு தயார் நிலையில் இருக்கணும். இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ தான் ஒலை போய்கிட்டு இருக்கு, இப்போ தான் கடைக்கு போயிருக்கிறார் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன் ரத்து செய்யப்படுகிறது. 2வது விஷயம் என்ன, பசி. அதாவது அந்த உணவின் பக்கம் நீங்கள் தேவையுடையவராக இருக்க வேண்டும். அந்த உணவின் பக்கம் நீங்கள் தேவையுடையவராக இருக்க வேண்டும். சாப்பிட்ற நேரமாக இருக்கும். 3வது என்னது, அந்த உணவு பக்குவ நிலையில் இருக்கணும். நீங்கள் அந்த உணவை சாப்பிடுவதற்கும் பக்குவ நிலையில் இருக்கணும். உதாரணமாக, மாத்திரை போட்டுட்டு தான் சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு இருக்கும். இருக்கக்கூடிய நிறைய கண்டிஷனில் நமக்கு பிரச்சனை என்ன, உணவு இரவு உணவு பொறுத்தவரை மதிய உணவு ஏதோ உணவு மாத்திரை போட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். மாத்திரை எங்கே இருக்குது, காரில் இருக்குது, அல்லது ஊரில் இருக்குது, அல்லது வீட்டில் இருக்குது. அப்போ அது நம்ம கைக்கு வர்றதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். இப்போ நான் மாத்திரை வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தொழுவா, அல்லது தொழுதுட்டு வந்து மாத்திரை போட்டு சாப்பிடுவா? இப்போ என்ன முடிவுக்கு? அப்போ ஆக மொத்தம் இந்த 3 நிபந்தனைகள் ஒருங்கே அமைந்தால்தான் உணவை காரணம் காட்டி நீங்கள் என்ன பண்ணணும். அதுக்காக இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாகவும் வரக்கூடாது. இதையும் உலமாக்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், சாப்பாடு இந்த டைமில் தான் நம்ம சரி பண்ணணும், நம்ம தான் போய் சமைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜவாப்தாரி. நீங்கள் உங்கள் லைஃப் என்ன செஞ்சுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். இஷா எனக்கு 7:30 மணிக்கு முடியுதுன்னா நான் 7:30 மணிக்கு முடிச்சுட்டு போய் சமைக்கிறேன், அல்லது மகரிப் தொழுதுட்டு உடனே நான் சமைச்சு முடிச்சிடுறேன், இஷா ஜமாத்துக்கு நான் வந்துடுறேன். அக்கேஷனலாக என்றோ ஒரு நாள் இப்படி ஒரு விஷயங்கள் வந்துட்டால் தான் அதை நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர, நம்ம அதை ஒரு காரணமாக இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு ஷர்அன் வ ஹிஸ்ஸன், அந்த 3வது நிபந்தனையில் உள்ள ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட், மார்க்க ரீதியாகவும் சூழல் ரீதியாகவும் அந்த உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும். சூழல் ரீதியான்னு சொன்னால், ஒன்று அந்த உணவுனுடைய கொதிநிலை, அல்லது உணவுனுடைய அந்த பதம், உணவுனுடைய தன்மை, அல்லது மாத்திரை போன்ற விஷயங்கள். மார்க்க ரீதியாக நீங்கள் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்னா என்னது, மாஷா அல்லாஹ், ஹலாலான சாப்பாடாக நம்ம சாப்பிட்டே ஆகணும். அது இந்த டைமில், அது எல்லா டைம்லேயும் அது வரும். இங்கே என்னன்னு சொன்னால், நீங்கள் நோன்பாளியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ நோன்பாளியாக இருக்கிறீங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கு, இப்போ நம்ம லா ஸலாத்த பிஹத்ரத்தி தாம், உணவு தயார் நிலையில் இருக்கும்போது தொழுகையே இல்லைன்னு ஹதீஸ் இருக்கு, அப்போ நோம்பு மட்டும் எப்படின்னு
என்ன செய்யக்கூடாது? நம்ம பாண்டிய மாதிரி சிந்திக்க, நம்ம எச்ராஜா மாதிரி அவங்கள மாதிரிலாம் நம்ம சிந்திக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக தான் சிந்திக்கணும். எப்படி? இந்த இடத்தில் இதுதான் நமக்கு உலமாக்கள், we need two scholars, இதுதான் நமக்கு ஸ்காலர்ஸ் வேணும். அப்போது இந்த இடத்துல என்னது? ஷர்அன் வ ஹிஸ்ஸன். ஹிஸ்ஸன் என்றால் என்ன? சூழல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, சரியா? ஷர்அன் என்றால் என்ன? மார்க்க ரீதியாக. உதாரணமாக இப்போ நமக்கு நோன்பு வச்சுருக்கோம், அப்படிதானே? நோன்பு வச்சுருக்கும் போது சாப்பாடு ரெடியாக இருக்குங்கிறதுனால நம்ம மதியானமோ அல்லது அசர் டைம்லேயோ சாப்பிட்ருவோமா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நோன்பாளி ஆகிறதா நம்ம என்ன செய்யணும்? அது நம்ம நோன்பை விட்டுட்டு தான், அல்லது நோன்பு விட்டுட்டுன்னா என்னது? நோன்பை திறந்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்போ இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை நம்ம கையாண்டால் அல்லது நம்ம கவனமாக இருந்தால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை சமீபித்து வைக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கித்து வைக்கக்கூடியது தான். இந்த மாதிரியான விவரங்கள் நம்ம இது போன்ற சபைகளில் தான் தெரிஞ்சுக்கும். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், இங்கே சொன்னா என்னன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு மார்க்க ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டிய அவசியம் என்ன? சாதாரணமாக ஒரு விஷயத்தை அணுகுவதற்கும் அறிவார்ந்த ரீதியில் அணுகுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரியணும். இப்போ இது மாதிரியான விஷயங்களை இப்படி தர்த்தீபா ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி ஆதாரத்தோடு படிக்கிறதுக்கு சாதாரணமான முறையில் படிக்கிறதுக்கு உண்டான வித்தியாசத்திற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இன்றைக்கி நான் வகுப்பு நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி கேள்விப்பட்டவங்கிறதாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி கேட்டுக்கோங்க. அது நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நடந்து வராங்க. ஒரு மன்னரை ஒரு கபருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க? அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸில் வருது, அவள் தன்னுடைய கணவனை இழந்தோ அல்லது தன்னுடைய மகனை இழந்தோ அல்லது தன்னுடைய தந்தையை இழந்தோ ஆழ்ந்த துக்கத்தில் அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? இத்தகில், அதாவது பெண்ணே நீ அழாத, இஸ்பிரி, பொறுமையாகிரு, அல்லாஹ்விடத்தை நன்மையை எதிர்பாரு அப்படிங்கிற மாதிரி உபதேசம் பண்ணுறான். இந்த அம்மாவுக்கு தெரியல அந்த உபதேசம் பண்ணுறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் இலைக்க அன்னி அப்படிங்கிறாங்க. மோசமான ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத, பெருமானாருடைய அந்தஸ்துக்கு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. என்னை விட்டு தூரமாக போய்விடுங்கள், எனக்கு வந்ததை போல சோதனை உங்களுக்கு வரவில்லைங்கிறாங்க. மனித இயல்பு. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் கவலையில் இருக்கும்போது யாராவது நமக்கு ஆறுதல் சொன்னால் நம்ம டக்குன்னு எடுத்துக்கக்கூடிய மனநிலையில் இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் எடுத்துரிச்சு பேசிடுவோம். அது அல்லாஹ்வுடைய தூதர்னா நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் பெரும்பாவமாயிரும். ஆனால் அந்த அம்மா தெரியாமல் பேசிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையின் உருவம் தானே, சகிப்புத்தன்மையின் சிகரம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை, அந்த இஷ்யூவை பெருசாக்காமல் அமைதியாக போயிட்டாங்க. போன உடனே அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, நீ யாரை பார்த்து பேசிட்ட? யார் இது? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசிட்டோன்னா அந்த பொம்பளை அல்ஹம்துலில்லாஹ் ரியலைஸ் பண்ணுறாங்க. உடனே நேராக ஓடி வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் வராங்க. அங்கே ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன காட்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் யார் இல்லை? வாயிற் காவலர்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்ங்கிறவங்க ஜனாதிபதி, எவ்வளோ பெரிய ஆள், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க வீட்டுக்கு யார் இல்லை? எந்த ஒரு ஹாரிஸ் இல்லை. ஹாரிஸ் என்னது? ஒரு வாயிற் காவலர்கள், ஒரு வாட்ச்மேன் யாரும் இல்லை. இந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்முடைய இந்த பின்னணியோ அல்லது இதில் நம்ம இல்மு ரீதியாக, ஃபிக்ஹ் ரீதியாக அணுக வேண்டிய மார்க்க அந்த ஒரு டச்சோ இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி பேசுவோம் இதை பற்றி? ரசூலுல்லாஹ் எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட 4 பேரை முன்னாடி போட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை எண்ணலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் ஒரு வாட்ச்மேன் கூட இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எளிமையாக இருந்திருக்கிறாங்கன்ட்டு நம்ம ஏற்றி இறக்கி பேசுவோம், பேச வேண்டிய கருத்து தான். ஆனால் இந்த ஹதீஸில் நடக்கிற சம்பாஷணையில் ஒரு பெண்மணிக்கு ஒரு சோதனை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணுறாங்க. இந்த அம்மா எடுத்தறிஞ்சு பேசிடுது. பின்னாடி அது உங்ககிட்ட உபதேசம் பண்ணது அல்லாஹ்வுடைய தூதருங்கிற செய்தி வந்தோடனே தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ரசூலுல்லாஹை சந்தித்து வருத்தம் தெரிவிக்க போகுது. அப்படிங்கிற சம்பவத்தில் சம்பந்தமே இல்லாமல் ரசூலுல்லாஹுடைய வீட்டு வாசலில் வாயிற்காவலர்கள் யாரும் இல்லைங்கிற வேடி ஏன் வரணும்? அதான் விஷயம். தலைப்புக்கு டைவர்ட் பண்ணி போதா இல்லையா? இது இந்த நடக்கிற சம்பாஷணைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழலையும் திசை திருப்புற மாதிரி இருக்கு. எந்த விஷயம்? அந்த பெண்மணி நபியின் வீட்டில் எந்த வாயிற்காவலரையும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வருது. சரி, அப்போ போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னம ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, பெண்ணே பொறுமை என்பது தாக்குதலின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணி அனுப்புகிறாங்க. இதில் நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷனல் வேர்டுங்கிறது இதுதான். வீட்டில் வாயிற்காவலர் இல்லைன்னு வருது இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு வர்றதுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கி வைத்தான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், நபியே உம்மை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருந்திருக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பாதுகாப்பதற்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு சில காவலர்கள் இருந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க. இன்னும் பல நபி தோழர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வாலண்டியராக தானாக முன் வந்து பெருமானாரிடத்திலே கூலி எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து என்ன செய்திருக்கிறாங்க, அந்த காவல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பின்னணி, இந்த வசனம், இந்த இல்மு, இந்த ஃபிக்ஹுங்கிற நாலேஜ் நம்முடைய மைண்டில் இல்லாமல் நம்ம எம்டியாக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதை, ரசூல்லா எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்க, ரசூல்லா வாயிற்காவலர் வைக்கலங்கிறத நம்ம அப்படி அழுத்தி பேசுவோம், கேட்க நல்லா தான் இருக்கும். அப்போ டக்குன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்ட்டை போட்டார்னா, இல்லையே ஹதீஸில் எப்படி வருது, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு வாயில் காவலராக இருந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தின் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தனக்கு பகரமாக விட்டுட்டு போனாங்க, அலியை விட்டுட்டு போனாங்கன்னு வருதே, அப்போ நீங்கள் சொல்கிறது முரண்படுதேன்னு போயிடும். அப்போ இதுக்குத்தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், மார்க்கத்தின் விஷயங்களை நம்ம பெறும்போது எப்படி பெறணும், அதற்குண்டான முறைகளில், அதற்குண்டான வகைகளில், அதற்குண்டான பின்னணியோடு, அதற்குண்டான அறிவோடு நம்ம பெறும்போது தான் எந்த விஷயம் நமக்கு சீராகும் சிறப்பாகும். அது மாதிரியான ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த வகுப்பு. விளக்குது அவங்களுக்கு? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக போகும்போது தான் ஆதாரங்களின் அனுசரணைகளோடு அல்லது ஆதாரங்களின் அனுகூலங்களோடு நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது தான் எதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முறைப்படி தெரிந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம தெரிந்து கொண்டால் தான் அதற்கு பேர் இல்ம். அதற்கு பேர் என்னது? கல்வி. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். கல்வியை தேடுவது முஸ்லிமான அனைவரின் மீதும் கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எதை சொன்னாங்க? இதைத்தான் சொன்னார்கள். எதை நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில், இதனுடைய நன்மை தீமைகள் அடிப்படையில், அதனுடைய பின்னணிகள் என்ன, இதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன, அதில் எது கூடும் எது கூடாது, கூடும் என்றால் ஏன் கூடும், கூடாது என்றால் எந்த வகையில் கூடாது, இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சபை தான் இது. அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய சபையில் அல்லது இன்றைய வகுப்பில் நம்முடைய தொழுகையை சீராக்குவதற்கு, நம்முடைய உள்ளச்சத்தை சீராக்குவதற்கு, தொழுகையில் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்கிற தலைப்பில் மிக முக்கியமாக நம்முடைய புழக்கத்தில், நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 தவறுகளை பார்த்தோம். சரிதானா? இன்னும் இதல்லாத நிறைய தவறுகள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், மின் அக்தாயில் முஸல்லீன், தொழுகையாளிகள் விடும் தவறுகள் அப்படிங்கிற ஒரு தனி தலைப்பு இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கலாம். சரிதானா? வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ். நபியே, மக்களிடமிருந்து உம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான். அதனால தான் நபிக்கு பேர் சொல்லும்போது நபியுல் மாசூம் அப்படிங்கிறோம், பாதுகாக்கப்பட்ட இறை தூதர் அப்படின்னு. பாதுகாக்கப்பட்ட இறை தூதர். ஏன்னா நமக்கு தெரியும், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு பற்றி ஒரு விஷயத்தை சொல்லணும். அவங்க திடீர்னு பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு இரவு நேரத்தில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே வருகிறார்கள். ஒரு சின்ன சலசலப்பு சத்தம் ரசூலுல்லாஹ்க்கு கேட்குது. உடனே யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டில் என் மனைவி மக்களோட தான் நான் இருந்தேன். நான் அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. ஆஹா, இங்கே நம்ம குடும்பத்தோடு இங்கே இருக்கிறோம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தனியாக இருப்பாங்க. டக்குன்னு எதிரிகள் அந்த நேரத்தில் பூந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துட்டா எங்களால் தாங்க முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு இந்த பணியில் ஈடுபடுறதுக்காக வந்தேன் அப்படி. அப்போ இப்படி தன்னார்வத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு தோழர்கள் தானாக தயாராகத்தான் இருந்தாங்க. அப்போ இது போன்ற ஒரு கூடுதல் சிரமங்கள் நபி தோழர்களுக்கு தரக்கூடாது. அவங்க மற்ற விஷயங்களை கவனமாக இருக்கட்டும். நபியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை நபிக்காக மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்டான். உதாரணமாக குர்ஆன் மனப்பாடம், அதெல்லாம் நம்மளாம் மனப்பாடம் பண்ணாதான் வரும். ஆனால் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை ஒன்று திரட்டி உன்னுடைய உள்ளத்திலே வைத்து பாதுகாப்பது எம்முடைய பொறுப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? சீக்கிரமாக மரணம் செய்ய வேண்டும் என்கிற ஆவலில் லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனுடைய வஹியை கொடுக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க? கூட டக்கு டக்குன்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. ஏன்? உள்ள வேகமாக மனப்பாடம் பயணம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொறுப்பேற்றுக் கொண்டான். நபியை நீங்கள் என்ன செய்யாதீங்க? பதட்டம் அடையாதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, சீக்கிரமாக அவசரமாக நீங்கள் ஓதி மனனம் செய்ய என்பதற்காக நீங்கள் ஆர்வப்படாதீர்கள், பதட்டம் அடையாதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை ஒன்று திரட்டி குர்ஆனாக உங்கள் உள்ளத்தில் வைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கிட்டா? அல்ல ஏற்றுக்கிட்டா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மூலமாக பாதிப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் தைரியமாக முன்னாடி நின்றாங்க. எல்லா போர்க்களத்திலும் முன்னாடி தான் நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் மக்கால மட்டுமா இருந்தாங்க? மதீனாவில் எதிரிகள் இல்லையா?
இல்லை இருந்தாங்களா இல்லையா? எவ்வளவு எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்லீம் என்கிற அந்த கம்யூனிட்டியை தாண்டி எல்லாருமே எதிரிகள் தான். யூதர்கள் எதிரிகளாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள், ஆராபுகள் எதிரிகளாக இருந்தார்கள், கிராமப்புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். இப்படி நிறைய எதிரிகள். முனாஃபிக்குகள், இவனாவது வெளியே இருக்கிற எதிரி, இவன் யார்? அன்னோன் எனிமி. கூடையே இருந்து முஸ்லீம் மாதிரியே தன்னை காட்டிக்கிட்டு முஸ்லீம் இல்லாத முனாஃபிக்குகளும் எதிரியாக தான் இருந்தாங்க. ஆனால் எல்லார்கிட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அது அல்லாஹ் அவனுடைய தனிப்பட்ட ஒரு அருளாக எடுத்துக்கொண்டான். இந்த சம்பவத்தை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு சொன்னேன்? அந்த வாயிற்காவலர் விஷயம் நம்ம வரும்போது வெறுமனே வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு பின்னணி என்ன இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சு. இதே போல் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். நானே கூட நிறைய மேடைகளில் இதை பேசியிருக்கிறேன் இந்த விவரம் தெரியாமல். அதாவது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு சட்டங்கள் வரும். சொத்துரிமை பற்றி சட்டங்கள் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இது ஒரு சேலஞ்ச். உலகத்திலேயே இஸ்லாம் சொல்வதை போல சொத்துரிமை யாராலையும் சொல்ல முடியாது. குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பதை போல அது பெண்கள் சம்பந்தப்பட்ட திருமண விவாகரத்து சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த வாரிசுரிமை சட்டங்களாக இருக்கட்டும், இதுக்கு மனித சிந்தனையில் எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான நுணுக்கமான நேர்த்தியான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு விஷயம் வரும், சொத்துக்களை நீங்கள் பங்கிட்டு கொண்டிருக்கும் போது ஏழைகளோ வறியவர்களோ பாவப்பட்டவர்களோ யாராவது வந்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுங்கள் உறவினர்களானவர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த வசனத்தினுடைய கருத்து. இதை நான் மேலோட்டமாக படிக்கும்போது எப்படி நம்முடைய சிந்தனையில் போகுது பார்ப்பா, இஸ்லாம் எவ்வளோ ஒரு தயாளமான ஒரு மார்க்கம். சொத்துங்கிறது யார்? எங்கள் அப்பா நாத்த எங்கள் வாப்பா அம்மா சொத்து எனக்கு வரப்போகுது, என் சொத்து என் பிள்ளைகளுக்கு வரப்போகுது. இருந்தாலும் இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க யாராவது அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது ஏழைகள் பாழைகள் யாராவது வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடு. இதை நான் சொல்லும்போது உதாரணத்தோடையே சொல்லுவேன். எப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரும்போது நம்ம பொட்டி பிரிக்கிற கதையை நான் சொல்லுவேன். சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம பொட்டி ஊருன்னு நம்மளை பார்க்கறதுக்காக சில சொந்தக்காரங்க வருவாங்க. ஆனால் வந்திருக்கிற டைமில் நம்ம விவரமாக என்ன செய்ய மாட்டோம், பொட்டியை பிரிக்கவே மாட்டோம். சாயா கொடுத்து அவங்களை அமுச்சிட்டு நம்முடைய இந்த கீ பர்சன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், பொட்டி பிரிப்போம். இது ஒரு எழுதப்படாத விதி. இது வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் பிரிச்சுறாரு, எல்லாம் வர்றவங்க நலம் விசாரிச்சுட்டு குசலம் விசாரிச்சுட்டு அவங்களெல்லாம் போட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ பொட்டி பிரிக்கும் போதே சம்மந்தம் இல்லாத ஆளுங்க வரக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம். அட சொத்தே பிரிக்கும் போது அவங்க வந்தாலும் கூடணும் மார்க்குன்னு சொல்லுதே அப்படின்னு நம்ம ஏற்றி இறக்கி பேசும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னணி என்ன? சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட வசனம் இறக்கப்படுவதற்கு முன்பு இருந்த நிலை அது. சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறங்கின உடனே யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற ஷேர் யார் போட்டாச்சு? அல்லாஹ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் செய்யவில்லை, யாருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி சகோதரர்களே, நாம் நம்முடைய சராசரியான மார்க்கத்தை அணுகுகிற விஷயத்தில் எவ்வளவோ தவறுகள் நம்ம மீறி நடக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? ஸ்காலர்ஸ் வேணும். முறைப்படி மார்க்கத்தை அறிந்த உலமாக்கள் நமக்கு வேணும். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய மார்க்கமும் நம்முடைய ஒழுக்கமும் என்ன செய்யும், பேணப்படும். அப்படிப்பட்ட பேணுதலுக்குரிய ஒரு கல்வி தேடும் பாக்கியத்தை, அந்த கல்வியை உள்ளார்ந்த ரீதியில் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எது அதான் அந்த ஏழைகள் பாழைகள் உறவுக்காரர்கள் வந்தால் நீங்களா எடுத்து கொடுங்கன்னு இருக்குல்ல. இது சொத்து பங்கீடு சம்மந்தப்பட்ட வசனங்கள் இறங்குவதற்கு முன்னாடி அப்படியே யார் யாருக்கு எவ்வளோ ஷேரின் இல்லை. அவங்க அந்த அறியாமை காலத்தில் எப்படி பிரித்தாங்களோ அப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் இறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்சுட்டான். லிர்ரிஜாலின் ஆண்களுக்கு இவ்வளோ பங்கு, பெண்களுக்கு இவ்வளோ பங்கு, மகனுக்கு இவ்வளோ பங்கு, மகளுக்கு இவ்வளோ பங்கு, மகனும் இல்லாட்டா என்ன பங்கு, மகன் இல்லாமல் வெறும் மகள் மட்டும் இருந்தால் எவ்வளோ பங்கு, அப்படி எல்லா பங்கு டீட்டெயிலாக வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை. சரி, அதுக்கு நீங்கள் அதுக்காக ஒன்றும் வரல, அவங்கள துரத்தி விடணும்னு அவசியம் இல்லை. சொத்துலேருந்து கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது சதக்காவாக கொடுத்தா அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த வசனம் நமக்கு என்ன கருத்து சொல்ல வருகிறது அப்படிங்கிறது நம்ம அந்த துறையில் கொஞ்சம் அணுகும் போது தான் நமக்கு என்ன செய்யும், விளக்கங்களும் விவரங்களும் கிடைக்கும். சரிதானா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இது போன்ற கல்வி அமர்வு தேவையா இல்லையா? சொல்லுங்கள், தேவையா இல்லையா? கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல அதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதியே இருக்குது. விஷஜந்துக்கள் வரும்போது தொழுகையை விட்டுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விஷஜந்துக்களை தாக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு விஷயம் சார். சரிதானா? சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை தலைப்பில் தொழுகை அதுவும் இந்த தக்மீது லைனில் தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் இருட்டில் தொழுவதை தடை செய்திருக்கிறார்கள். அது ஹதீஸில் இருக்கு. சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் சார். அதாவது அவர் தனி நீங்கள்லாம் பின்னாடி இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறாரா தெரியாமல் போகிறாரான்னு தெரில.
கொஞ்சம் சத்தமாக ஓதுறது தப்பு கிடையாது. கொஞ்சம் சத்தமாக அது டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடாது. பட் அவங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறை உபதேசம் பண்ணால் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது தான். நீங்கள் தனித்து தொழுவும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக தான் ஓதியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில கட்டங்களில் இருக்கிறது, அதாவது மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூறா ஓதுனாங்கிறத பின்னாடி உள்ள சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஹதீஸ். அது என்னென்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுனாலையும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக ஓதிய உதட்டின் அசைவுகளில் ஒரு சத்தம் வந்துச்சுங்கிற மாதிரி கருத்துக்கள் அதில் எடுக்கலாம். அதனால் அது எக்ஸப்ஷனல். சரிதானே? முடிச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ரைட்.